இனிய தமிழ் சொந்தங்களுக்கு பாரதி பெண்ணின் பணிவான வணக்கம். நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்கிறதுனால வாங்க கீரை பறித்து சாம்பார் வைக்கலாம். கீரையை பறித்து உருவியாச்சு. சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு கீரையோட பெனிஃபிட்டை பற்றி பார்த்துருவோம். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, B2, B3, வைட்டமின் சி, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது. முருங்கைக்கீரையை பொரியலாக பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க ஏன் பெரியவங்களே விரும்பி சாப்பிட்றதில்ல. ஆனால் அதுவே சாம்பாரை வச்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையில் மாங்காய் வெட்டி போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊர் பட்டுக்கோட்டைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு முருங்கை மரமும் மாமரமும் இருக்கும். இன்றைக்கி செலவுக்கு எதுவுமே காசு இல்லைன்னா ஈஸியாக முருங்கைக்கீரையை பறிப்பாங்க, மாங்காயை வெட்டி போட்டு சாம்பார் வச்சு அன்றைக்கி நாளை ஓட்டிடுவாங்க. முருங்கைக்கீரை விவசாயியின் தோழனே சொல்லலாம். ஏன்னா ஈஸியாக ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா இதை மோரிங்கா பவுடர்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. இது எக்ஸ்போர்ட் ஆகுது, அவ்வளோ விலை அங்கெல்லாம். நமக்கான கடவுள் இயற்கையாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காருன்னா நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி சாம்பார் கூட பார்த்திங்கன்னா நான் வாழைக்காய் வறுத்து பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணி அப்பளம் பொரித்து இப்படி தான் சாப்பிட்டோம். எங்கள் நாள் இன்றைக்கி இப்படி தான் போச்சு.